ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 100 இருட்டும் உன்னத கதைகள் அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து முதல் கதையாக பார்க்க போகிறோம். இந்த புக்கை எழுதினவர் யார்கிட்ட கேட்டிங்கன்னா பிரான்சிஸ் சேவியர். இதோட கதையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய இது ஒரு சூத்திரன்னு கூட சொல்லலாம். இந்த கதையை சொல்ல போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்ரீதான். நம்ம இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல கதைகளை உங்கள் ஸ்ரீ தெரிவிப்பார். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் முதல் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எதிரியோட மனசில் நம்ம இடம் பிடிச்சிக்கிறது. ஒரு வியாபாரி இருக்கார். அந்த வியாபாரியோட கடை அழகாக அலங்கரித்து போட்டுட்ருக்கோம். அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களோட தேவைக்கான பொருட்கள் எல்லாருமே அந்த கடையில் தான் வாங்குறங்காட்டி அந்த கடையில் வியாபாரம் ஜம்முன்னு நடந்துகிட்ருக்கோம். அப்போ ஒரு நாள் எதிர்பார்க்காதது இருமா, அந்த கடையோட எதிர்பார்க்கறதுல ஒரு புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கடை திடீர்னு முளைச்சி வந்துருச்சா. அங்கே பல விதமான நவீன பொருட்களும் இருந்துச்சா. அப்போ அந்த பரசல் கடைக்காரர் அதிர்ச்சியாக இருந்தாராம். அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டோட கடையில் தனது வியாபாரம் படுத்து விடுச்சு அப்படின்னு அவர் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தாராம். அப்புறம் அவர் ரொம்ப மனக்கலங்கி விட்டார். இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்கறதுக்காக தன்னோட குரு கிட்ட சென்றாராம். அப்போ அவர் சொல்கிறாரு, குருவிடம் சொல்கிறாரு, ஐயா, எங்கள் குடும்பம் கடந்த 100 ஆண்டுகளாக இந்த பரிசல் கடையை நடத்தி வருது. இப்போ அதுக்கு ஆபத்து விட்டது. அந்த கடையை மூடி விட்டால் என் குடும்பமே பாதிக்கப்படும். அது விட்டால் எனக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு குருவிடம் சொல்கிறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, நீ அந்த சூப்பர் மார்க்கெட் முதலாளியை பார்த்து உனக்கு அவர் மேலே வெறுப்பு தான் ஏற்படும். ஆனால் அந்த வெறுப்பு உன்னுடைய அழிவுக்கு வகுத்துவிடும் அப்படின்னாரு குரு. இதை கேட்ட அந்த கடைக்காரர், குருவே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த குரு சொன்னார், தினந்தோறும் காலையில் நேரமே இருந்துச்சு உன் கடைக்கு முன் நின்று கடவுள் சூரிய பவனை வணங்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கடையில் நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும், அதே மாதிரி என் பக்கத்து கடைக்கு நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும், செல்வ செழிப்போடு நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு அந்த குரு சொன்னார். இதை கேட்ட அந்த கடைக்காரர் ரொம்ப அதிர்ச்சி இருந்தார். அப்போ குரு சொல்கிறாரு, குருவே, அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, குருவே, எனக்கு போட்டியாக வந்தவருக்கு நான் ஏன் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாரு. இப்போ எல்லாருக்குமே நல்லது நடக்க வேணும் என்று நினச்சா நீ பிரார்த்தனை செய்ததுனால உனக்கு நல்லதும் நடக்கும். அடுத்தவனுக்கு கேடு வரணும் அப்படின்னு நினச்சி சாபம் அப்படின்னா அது உனக்கே திரும்பி வந்துடும் அப்படின்னு அமைதியாக குரு சொன்னார். ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அந்த கடைக்காரர் குருவை சந்தித்தார். நான் நினச்சது போலவே நடந்துருச்சு, அந்த சூப்பர் மார்க்கெட்டை மூடிட்டாங்க அப்படின்னு அந்த குருக்கிட்ட அந்த கடைக்காரர் சொன்னார். இப்போ இதில் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த புத்தகத்திலே நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க, 2 கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த பரசலுக்கு கடைக்காரர் தனது கடையை ஏன் மூடியிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? யோசிங்க. சரி, நானே ஆன்சர் சொல்கிறேன். இப்போது அந்த கடைக்காரர் அவரோட சூப்பர் மார்க்கெட்டோட முதலாளி ஆகிட்டார். அதனால அவரோட பழைய கடையை மூடிவிட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இந்த கதை உணர்த்தும் கருத்து என்ன? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? இதுக்கு சிலருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். சரி, யோசிச்சு தான் பாருங்களே. சரி, நானே ஆன்சர் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நாம் யாருமே தனியாக வரல. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அம்சமும் ஒன்றோட ஒன்றை இணைஞ்சு கொண்டு பட்டிருக்கின. ஒவ்வொரு அறிவியல் உண்மையும் நமது எண்ணங்களுக்கு இந்த அண்வெளியில் தாண்டி செல்லும் திறன் இருக்குது. நாம் உணரக்கூடிய அனுபவங்கள், நாம் அழைக்கக்கூடிய உபசரிப்பு போன்றவை இந்த பிரபஞ்சத்தில் நெருக்க ஊடுவிப்பு இருக்கும். ஒருவரை பற்றி நல்லெண்ணங்கள் அவர் அறியாமலேயே அவரை சென்றடையும். நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்தவரின் எண்ணங்களை உணர்கிறோம். அது நல்லதோ அல்லது தீயதோ எதுவாக இருந்தாலும் சரி, நாம் உணராவிட்டாலும் இந்த
தவிர்க்க முடியாத செயல்பாடு நமது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பரசலுக்கு கடைக்காரர் சூப்பர் மார்க்கெட்டின் முதலாளியை வெறுக்கவில்லை. மாறாக தினந்தோறும் அவரை வாழ்த்தி வந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் நல்ல நண்பராகிவிட்டார். விரைவிலே அந்த பரசலுக்கு கடைக்காரர் அந்த சூப்பர் மார்க்கெட்டின் ஒரு பங்குதாரர் ஆனார். பரசலுக்கு கடை நடத்திய அனுபவம் உள்ளவர் என்பதால் அவரால் சூப்பர் மார்க்கெட்டை திறம்பட நடத்த முடிந்தது. இதை பார்த்த அதன் முதலாளி சூப்பர் மார்க்கெட்டின் அனைத்து உரிமைகளையும் பரசலுக்கு கடைக்காரரிடமே விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் அந்த நகரை விட்டு சென்றார். அந்த கடையை விட்டு மகிழ்ச்சியுடன் அந்த நகரை விட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் முதலாளி செஞ்சு விட்டுறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் இதே மாதிரி இதோட பெட்டரா அடுத்த கதையில் சந்திப்போம். பாய் பாய்.